அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். மீண்டும் மிக முக்கியமான சில தகவல்களோடு தான் வந்திருக்கிறேன். வீடியோவை தயவு செய்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். மிக முக்கியமான தகவல் இருக்குது. தெரியாத நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், குறிப்பாக டிக்டாக் பண்ணுற நண்பர்களுக்கு. அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இது நம்மளுடைய சர்ஃபான் BA vlog பழைய சேனல். 70,000 சப்ஸ்கிரைபரை நெருங்கிறதுக்கு ஒரு சப்போர்ட் ஒன்று தாங்க. குவைத்தில் இப்போ அதிகமாகவே இந்த அரபு நாடுகளில் டிக்டாக் பாவனை என்பது அதிகமாகிடுச்சு இல்லையா? ஆனால் அதுலேயும் ஒழுக்கக்கேடான செயல்கள்ன்றது மிகவும் மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்குது தற்போதைய சூழலில். போட்டிருக்கிற யூனிஃபார்முக்கு ஒரு மரியாதை இல்லை. நம்ம தொழில் செய்கிற கௌரவமான தொழிலான யூனிஃபார்மான அந்த யூனிஃபார்முக்கு ஒரு மரியாதை இல்லை. அடுத்தது கட்டையில் போகிற வயசில் கலிசனை கழட்டிட்டு டான்ஸு வேறு. இந்த மாதிரி ஒரு சில முட்டாள்தனமான கிளவிகளால் தான் இப்போ ரீசெண்டாக கூட இந்த நாட்டில் அன்டிமாரெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, 18, 19 வயசு 20 வயசு பசங்களையெல்லாம் ஏமாற்றி மடக்கி எடுத்துடுறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏதோ அவரையும் யாரோ ஒரு ஆன்டி மடக்கி எடுத்துட்டாங்க போல. வெளிநாட்டுக்கு போகிற பொம்பளைங்கள்லாம் இப்படித்தான் செய்வாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணு வீடியோ ஒன்று போட்டிருந்துச்சு. அதை நம்மளுடைய கோவித்த கமாலும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக அவருடைய வீடியோலையும் போட்டிருந்தாரு. வெளிநாட்டுக்கு போகிற வயதான ஆண்டிகள்லாம் இதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களாம். මම එක කියන්නේ රට ගිහින් ඉන්නේ ඇන්ටිලා සෙට් එකට. ඔගොල්ලෝ රට ගිහින් තියෙන්නේ එක්ක හස්බන්ඩ් සලකන්නේ නැත්නම් ඔගොල්ලෝගේ ළමයිට සලක ගන්න සල්ලි නැහැ. ඔය හේතුව නිසානේ රට ගිහින් තියෙන්නේ. එතකොට ඔගොල්ලෝ කරන්න ඕනේ ඒ ළමයිට සලකගෙන හන්නා ඇරෙන්න ඔගොල්ලන්ට තියෙන්නේ පොඩි පොඩි කොල්ලොන් අල්ලගෙන ලව් කරන්නවත් ඉමෝ වලින් chat group හදාගෙන මේ ලව් කරන්නවත් නෙමෙයි. ඔගොල්ලෝ කරන්නේම රට ගිහිල්ලා ඒකනේ ටයිම් පාස් කරන්න කියලා බොරුවට පොඩි පොඩි කොල්ලොන් අල්ලගන්න එක තමයි ඔගොල්ලෝ කරන්නේ රට ගිහිල්ලා. ඒ වගේ ජරා වැඩ කරන්න එපා. දැන් මේ අලුත් ට්‍රෙන්ඩ් එකක් තියෙනවා මේ ඇන්ඩිලා අල්ලගන්නෙම මේ චූටි චූටි කොල්ලොන්. එක්ක කසාද බැඳපු පොඩි කොල්ලොන්. නැත්තම් ගර්ල් ෆ්‍රෙන්ඩ්ලා ඉන්න කොල්ලොන්. ඔගොල්ලෝ ඇත්තටම ලැජ්ජ වෙන්න ඕනේ. ලැජ්ජ වෙන්න. ගෑනු සංහතියටම නින්දාවක්. ஆனால் இந்த கேவலமெல்லாம் பெற்றுக் கொடுக்கறது இந்த இவங்கள மாதிரி ஒரு சிலர் தான். ஏன்னு சொல்லுங்கள். இப்போ அந்த பொண்ணு என்ன சொல்கிறான்னா, ஒரு வேளை பாய் ஃப்ரெண்டை பறி கொடுத்துட்டா போல இருக்குது யாரோ ஒரு ஆண்டிக்கிட்ட. அதுதான் இவ்வளோ கதறல். வெளிநாட்டுக்கு வர ஆண்டிங்கள்லாம் வீட்டில் புருஷன் சரியில்லை, சம்பாதிச்சு கொடுக்குறதில்ல, குழந்தைங்களை வளர்க்கணும், வீடு கட்டணும், இப்படி எத்தனையோ கனவுகளோடு வெளிநாட்டுக்கு போகிறாங்க. ஆனால் அங்கே போன அப்புறமா டிக்டாக்கு, லைவு, ஐஎம்ஓ அது இதுன்னு எதுலையாவது ஒன்றில் செட் ஆகி யாராவது ஒரு சின்ன பையனாக பிடிச்சி அவனை செட் பண்ணி எடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரியெல்லாம் ஒரு அது சீப்பான முறையில் அந்த பொண்ணு பேசுது. ஒருவேளை காரணம் அவளுடைய பாய் ஃப்ரெண்டு யாரையாவது ஒரு ஆண்டி ஆட்டையை போட்டுட்டாங்களா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா அவங்களுடைய பிரச்சனை வந்து அவங்களோட விடுங்களே. ஆனால் இந்த மாதிரி ஒரு சிலர் செய்யும் போது இப்போ இந்த மாதிரியான சேட்டைகள் பாருங்கள். கீழே ட்ரௌசரை மறந்துட்டாங்களா இல்லை கலண்டு விழுந்துருச்சுன்னா தெரியல. ஏன்னா இதெல்லாம் வந்து சொல்ல வேண்டியது காரணம் நாங்கள் இந்த வெளிநாடு வாழ் பெண்கள், இந்த வெளிநாடு வாழ் தொழிலாளர்களுக்காக எத்தனையோ குரல் கொடுக்குறோம். உங்களுக்கு தெரியும், இவ்வளவு நாளாக வெளிநாடு வாழ் பெண்களுக்கு ஏதாவது ஒன்றுனா ஒரு அநீதினா எங்களுடைய உடம்பெல்லாம் இரத்தமெல்லாம் கொதிக்குது, அப்படி நாங்கள் குரல் கொடுக்குறோம், சண்டை போடுறோம், எத்தனையோ பேரோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம். எவன் எந்த நேரத்தில் வந்து எதை சொறி விட்டு போவான்னு தெரியலை, எந்த நேரத்தில் யூடியூப் சேனல்லாம் பறி போகும்னு தெரியலை, எந்த நேரத்தில் தூக்கமே இல்லாமல் இடைக்கு ஒருக்கா ஒரு நாளைக்கும் 1 hour 2 hourனு கிடைக்கிற கேப்பில் தூங்கிட்டு மற்ற நேரமெல்லாம் நியூஸும் போட்டு வேலையும் செஞ்சுக்கிட்டு மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணிக்கிட்டு எந்த நேரத்தில் தலையில் நரம்பு வெடித்து நான் சாக போகிறேன்னு தெரியலை. சாரி இப்படி சொல்கிறதுக்கு மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா அந்த அளவு கஷ்டப்பட்டு இந்த மக்களுக்காக இறங்கி நாம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு சிலர் இந்த மாதிரியான ஒரு கேவலமான செயலில் ஈடுபட்டா
நாங்கள் வெளிநாடு வாழ் தொழிலாளர்கள் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா, வெளிநாடு வாழ் தொழிலாளர்களோட நிலைமை என்னென்னு தெரியுமா அப்படின்னு நாங்கள் ஒரு இடத்துல போய் நின்று உங்களை முன்னோக்கி உங்களை முன்வைத்து உங்களை கௌரவப்படுத்தி பேசும்போது யாராவது ஒருத்தர் இதற்கு பதிலடி கொடுக்கலாம். ஏன் இந்த ஃபோட்டோ இந்த வீடியோக்களை வச்சு பாருங்கள், என்னது கஷ்டப்படுறாங்களா தம்பி, இங்கே வாங்க, கலைசனே இல்லாமல் டான்ஸ் ஆடுறாங்க பாருங்கள், இங்கே பாருங்கள் குடிச்சிக்கிட்டு டான்ஸ் ஆடுறாங்க, இங்கே பாருங்கள் கும்மாலமாக கூத்து போடுறாங்க, இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது அப்போ எங்களுக்கு எங்களுடைய மனநிலைமையை யோசிச்சு பாருங்கள். நாங்கள் உங்களுக்காக போராடுறோம், உங்களுக்காக பாடுபடுறோம், உங்களுக்காக எல்லாம் செய்யணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் நீங்கள் ஒரு சிலர் என்ன செய்கிறீங்க, மிகவும் கேவலமாக இந்த மாதிரி சமூக ஊடகங்களில் உங்களுடைய செயல்களை வெளிக்காட்டுறீங்க. இப்போ இந்த மாதிரியான செயல்பாடுகளால் யார் பாதிக்கப்பட போகிறது அப்படின்னு பார்த்தா 100% நல்லா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு இந்த நாட்டில் குடும்பத்துக்காக பாடுபட்டுக்கிட்டு இருக்கிற சாதாரண தொழிலாளர்கள். நீங்கள் ஒரு சிலர் தான், ஒரு சிலர் நீங்கள் ஆட்டம் போட்டுட்டு கூத்தடிச்சிட்டு போயிடுவீங்க. ஆனால் அது எல்லாரையும், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தொழிலாளர்களையும் பாதிக்கும், அனைவருடைய பேரையும் கெடுக்கும், அனைவரையும் தலைகுனிய வைக்கும். தயவு செய்து ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் இந்த நாட்டில் போடுற ஆட்டம் பாட்டம் கூத்து கும்மாலம் இந்த எல்லாமே நம்ம நாட்டுடைய பேரைத்தான் கெடுக்கிறது. இலங்கை பெண் ஒருத்தர் இப்படி செஞ்சாங்க. இலங்கை பெண்ணுக்கு மட்டுமில்லை கேவலம், இலங்கையர்களுக்கே கேவலம். இந்திய பெண் இப்படி செஞ்சாங்க, ஆமாம் இந்தியர்கள் அனைவருக்குமே கேவலம். பிலிப்பீன் இந்த மாதிரி செஞ்சாங்க, பிலிப்பீன் அனைவருக்குமே கேவலம். ஏன்னா நம்ம ஒருத்தர் செய்கிற தவறு நம்மளுடைய ஒட்டு மொத்த சமுதாயத்தையுமே சீர்குலைக்குது, சமுதாயத்துக்குமே கெட்ட பேர் பேரை ஏற்படுத்துது. அது தயவு செய்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு டாப்பிக்கையும் நான் இந்த இடத்துல சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். வீடுகளில் வேலை செய்யக்கூடிய பணிப்பெண்கள், உங்கள் வீட்டில் பிணிப்பீனிங்க இருக்கிறாங்க. இந்த பிணிப்பீனிங்க என்ன செய்யும்னா லைவ் போடும், சில நேரங்களில் வீடியோ எடுக்கும், அது உங்களுக்கே தெரியாமல் இருக்கும். சில நேரங்களில் சிலர் வீடியோ நீங்கள் நாங்கள் இது சும்மா ரூமுக்குள்ளே மட்டும்தான் இப்படி பண்ணுறோம் அப்படின்னு நினச்சி பண்ணுறத இந்த மாதிரி இந்த பீனிங் என்ன செய்யும்னா வீடியோ எடுத்துருங்க. வீடியோ எடுத்து பிடிச்சி அவங்களோடைய சோஷியல் மீடியாவில் போட்டுருவாங்க. எங்கள் வீட்டில் இருக்கிற அந்த பிலிப்பீனிக்கு ஒரே ஒரு தடவை தான் நான் ஒரு சத்தம் வச்சேன், அதுலேருந்து இப்போ கிச்சனுக்குள்ளே வச்சு லைவ் போடுறது வீடியோ போடுறதை நிறுத்திக்கிட்டாங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் வேலை செய்கிற மற்ற சிஸ்டர்கள் அவங்க நான் கூட ஒரு நாள் கூட மூஞ்சை காட்டி வீடியோ போட்டதில்லை, ஏன்னா அவங்களுக்கு பிடிக்காது. அப்போ அவங்க இருக்கிறாங்க கிச்சன் லைவை லைவ் ஆன் பண்ணி வச்சுட்டு அப்படியோ கிச்சனை ஃபுல்லாகவே அவங்கெல்லாம் நடமாடுறாங்க, வேலை செய்கிறாங்க, நானும் வரேன் போகிறேன். அப்போ நாங்கள்லாம் வரது போகிறது எல்லாத்தையுமே லைவை போட்டு காட்டிக்கிட்டு இருக்கிறா. அப்புறமா திட்டி விட்ட பிறகு தான் நிறுத்திக்கிட்டாங்க. அந்த மாதிரி சில ரூம்களில் இருக்கிற ரூம்மேட்ஸ்கள் இந்த மாதிரி முட்டாள்தனமான வேலைகள் பார்க்கும். கடைசியில் நீங்கள் தப்பு பண்ணியிருக்க மாட்டீங்க, நீங்கள் டிக்டாக்கே போடுறது இல்லை, பாவிக்கிறதுமே இல்லை. ஒருவேளை நீங்கள் இப்போ இந்த அம்மாவும் தான், இப்போ நான் அதான் சொல்கிறேன், அந்த பாட்டியும் தான், ஒருவேளை அவங்க சும்மா ரூமுக்குள்ளே தான் இது சும்மா நம்ம விளையாட்டுக்கு மாதிரி பாட்டு ஒன்று போட்டுருக்கிறா பிலிப்பீனி நம்ம ஆடுவோன்னு நினச்சி கடைசியில் ஆடி இருந்தாலும் கடைசியில் அப்படியே ஆகிருக்கலாம். ஆனால் அவங்களே தான் ஃபோனை ரெடி பண்ணி அவங்களே தான் ஆட்டம் போடுறாங்க, அது கன்ஃபார்ம். இந்த மாதிரியும் ஒரு சிலது நடக்கும். அதால் அதையும் கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கொள்வது நல்லது. ஏன்னா சிலர் இந்த மாதிரியும் பண்ணுவாங்க, கூட இருக்கிற அந்த பிலிப்பீனிகள், அதையும் நம்ப முடியாது இல்லையா? அதனால் அதுலேயும் கொஞ்சம் யாதாக இருங்க. அதே மாதிரி தயவு செய்து ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நாங்கள்லாம் உங்களுக்காகத்தான் பாடுபடுறோம், எதுவும் நடந்துடக்கூடாது, நல்லபடியாக நிம்மதியாக பாதுகாப்பாக இந்த நாட்டில் இருந்து அவங்களுக்கும் நல்ல நிலைமை கிடைக்கணும் அப்படின்னு. ஆனால் இந்த மாதிரி ஒரு சில செய்யும்போது கடைசியில் அனைவருக்குமே அது கெட்ட பேர், அடுத்தது பேரை உட்படுத்துகிற மட்டுமல்லாது கஷ்டப்பட்டு இருக்கிற ஒருத்தரை பற்றி நம்ம பேச போனாலும் அன்றைக்கி அந்த பைத்தியக்காரன் என்ன சொன்னான், ஃபோனை போட்டுக்கிட்டு இவங்க லைக்குக்காகவும் அதுக்காகவும் இதுக்காகவும் தான் பாடுபடுறாங்களே தவிர அவங்களுக்கெல்லாம் அங்கே பிரச்சனை இல்லை, அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மை இல்லை. முன்னாள் அமைச்சர் அமானுஷ்ய நாணயக்கார சொன்னானா இல்லையா? ஏன் சொன்னான்? இந்த மாதிரி சிலதுகளை பார்த்துட்டு தான். இந்த மாதிரி சிலது யாராவது ஏஜென்ட்காரங்களே காட்டுவாங்க, என்னப்பா ஏஜென்ட்டு இந்த மாதிரி பிரச்சனை இருக்காமே, அரபு நாடுகள்லாம் கஷ்டப்படுறாங்களாமே பெண்கள். எங்கே சார் கஷ்டப்படுறாங்க? இங்கே பாருங்கள் சார், டிக்டாக்கை ஃபுல்லாகவே டான்ஸு ஆட்டம் பாட்டம் கும்மாலன்னு சந்தோஷமாக தான் சார் இருக்காங்க அப்படின்னு அவங்களுடைய பக்கம் லாஜிக்கை எடுத்து காட்டலாம். காட்டினா கடைசியில் அது யாரு பக்கம் நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய நியாயங்கள் தான் மறுக்கப்படும், நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய நியாயங்கள் மறுக்கப்படும். அதனால் தயவு செய்து அனைவரும் இந்த டிக்டாக் பாவிக்கிறவங்க, சோஷியல் மீடியா பாவிக்கிறவங்க தயவு செய்து ரொம்ப கவனம், முடிந்த வரைக்கும் கவனமாக செயல்படுங்க. அதே மாதிரி பொது ஒழுக்கத்தை மீறும் செயல்கள்லையும் ஈடுபடாதீங்க. இன்னொரு பக்கம் அதையும் யோசிக்கணும், நீங்கள் வீடியோ போடுறது மட்டும் இல்லை, நீங்கள் போடுற வீடியோவால் இங்கே இந்த நாட்டு பொது ஒழுக்கத்தை மீறி இருந்தீங்கன்னா நிச்சயமாக கைது செய்யப்படுவீங்க. பி கேர்ஃபுல், கைது செய்யக்கூட படலாம், அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க.
அடுத்ததாக இன்னொரு சீன் இது சொல்லி ஆகணும். இப்போ நம்ம கோவித்த கமால் தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு, விதேசாண்டா அப்படின்ற சேனலில் இருக்கக்கூடிய கோவித்த கமால் சகோதரருக்கு தொடர்ந்து இப்போ சிலர் வந்து வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அடுத்த பெண்களுடைய பிரச்சனைகளை பற்றி தான் பார்க்குறது, அடுத்தவங்களுடைய வீடியோ தான் எடுத்து போடுறது. சிங்களத்தில் சொல்கிறதுன்னா அனுங்கிய குணுஹோயனுவா அப்படின்னு சொல்லுவாங்க, அடுத்தவங்களுடைய இதை தேடி தேடி பார்க்குறதுன்னு. அது வந்து அவசியம் இல்லை, அவர் வந்து இதை வந்து செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. சரியா, நான் முன்னாடி போன டாப்பிக்கையும் சேர்த்து தான் சொல்கிறேன். அவருக்கு வந்து இது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் இது செய்கிறதுக்கான காரணம் இருக்குது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த பெண் வந்து வீடியோ போடுறாங்க. வீடியோ போடுறதால என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இவங்க சிலர் வந்து அந்த என்ன சொல்கிறது, இப்போ முன்னாடி போன வீடியோ இந்த ஆட்டம் போடுறது பாட்டு பாடுறது ஒன்று, அது அடுத்தது தேவியாக மாறிடுறாங்க, காளி மாதாவாக மாறுறாங்க. அடுத்தது ஒவ்வொரு தேவிகளும் ஒவ்வொரு மாதாக்களும் உருவாகிட்டே இருக்கிறாங்க. இதில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த வீடியோ பாருங்கள். இந்த பெண்மணி நாகமாணிக்கக்கல் ஒன்று இல்லை அப்படின்றதையே சயின்டிஃபிக்கலாகவே ப்ரூஃப் பண்ணிட்டாங்க. எத்தனையோ சயின்டிஸ்ட்கள் ப்ரூஃப் பண்ணிட்டாங்க நாகமாணிக்கம் அப்படின்றது ஒன்று இல்லை. அது வந்து நாகப்பாம்பு யாரையுமே கொத்தாமல் அந்த இச்சாதாரி பாம்பு ஆகும் அப்படின்னு சொல்லும்போது அதில் வந்து என்ன சொல்லுவாங்க, பாம்புடைய அந்த விஷம் அப்படியோ இருந்து அது தெரிஞ்சு போய் கடைசியில் அந்த விஷம் அப்படியோ ஒரே இடத்துல கட்டியாகி இருக்கிறதால அந்த விஷக்கட்டி தான் நிறைய பேர் வந்து அந்த விஷக்கட்டியை தான் நினைக்கிறது என்னென்னு நாகமாணிக்கம்னு அப்படின்னு சிலர் வந்து சொல்லுவாங்க இல்லையா. அப்படி இருக்கும்போது இப்போ இந்த மேடம் எனக்கிட்ட 2 நாகமாணிக்கம் வந்துள்ளது, இந்த நாகமாணிக்கத்தை வைத்து வைத்தியசாலையில் மருத்துவரால் குணப்படுத்த முடியாத நோய்களை கூட நான் குணப்படுத்தி கொடுப்பேன். எனக்கு இது நாகராஜா கொடுத்த வரம். நாகராஜா என்னிடம் சொன்னார், நீ இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட நாகதேவி, நீ போய் அனைவருக்கும் சேவை செய், நோய்வாய்ப்பட்டிருப்பவர்களெல்லாம் நீதான் காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொன்னாராம். அதனால் இவங்கள்கிட்ட வந்து நாகதேவியுடைய இந்த நாகமாணிக்கம் கிடைத்திருக்கிறதாம். இதை வைத்து இப்போ ஹாஸ்பிட்டலில் டாக்டரால் குணப்படுத்த முடியாத நோய்களை கூட இந்த நாகதேவி குணப்படுத்தி கொடுப்பாங்களாம். கேட்குறவன் கேனையனாக இருந்தால் கேப்பையிலே நெய் வடியுமா, எரும மாடு ஏரோப்ளைன் ஓட்டுமா. அது மாதிரி இவங்க வந்து இப்போ நோய்களை குணப்படுத்துவாங்களாம், கிடைக்காத வரங்களை பெற்றுக் கொடுப்பாங்களாம். அதெல்லாம் விட காமெடி என்ன தெரியுமா, கொய்த்தி வீட்டில் பணிப்பெண்ணுக்கு 300 தினாருக்கு சம்பளத்தை உயர்த்தி கொடுப்பாங்களாம். 300 தினாருக்கு கொய்த்தி வீட்டில் பணிப்பெண்களுக்கு சம்பளத்தை உயர்த்தி கொடுத்துருவாங்களாம். அது ஒன்று. அடுத்தது புருஷனோட பிரச்சனையா உடனே கிளியர் பண்ணி விட்டுருவாங்களாம். குழந்தைகள் சொல்ல கேட்குறது இல்லையா, உடனே கிளியர் பண்ணி விட்டுருவாங்களாம். அதெல்லாம் விட காமெடி, பாபா மாமா உங்களுக்கு அடங்கலையா, உடனே அடக்கி ஒடுக்கி கொடுத்துருவாங்களாம். கைக்குள்ளே வச்சுக்க முடியுமா, அடி சிறப்பால். அதெல்லாம் விடுங்க, இந்த மாதிரி சில கிறுக்குகள் வெளியாகி வரும்போது அதை ஃபோம் பண்ணுறதுக்குன்னே ஒரு டீம் இருக்குது இந்த டிக்டாக்ல, உங்களுக்கு தெரியுமா? ஆமாம் சூப்பர், அப்படிதான் மேலே பண்ணு, ஆமாம் ட்ரௌசர் மட்டும் இல்லை, டிஷர்ட்டையும் கலட்டு, பனியனையும் கலட்டு, மொத்தமாக எல்லாத்தையும் கலட்டிடு, ஃபோம் பண்ணிக்கிட்டே இருப்பானுங்க. அதுக்குன்னு ஒரு சில டீம் இருக்குது. இப்போ கூட பாருங்கள், இப்போ இவங்க வீடியோ போட்டிருக்காங்களா, ஐயோ சாமி சரணம் சாமி, ஐயப்பா சாமி சரணம் சாமி, எல்லா சாமியும் கும்பிட்டாச்சு. காளி மாதாவே வணக்கம், ராஜமாதேவியே வணக்கம், நாகராஜினியே வணக்கம், நாகதேவியே வணக்கம், இப்படி எத்தனை வணக்கம். அடங்கொப்பரானே எங்கொப்பந்திண்டானே தாமிரவரணியில தலைமுழுக அப்படின்ற மாதிரி. சரியா, இந்த மாதிரி ஒரு சில மென்டல் கேஸுகளும் வந்து இருக்குது. ஆனால் இதில் என்ன சொல்கிறாங்க, இப்போ இதில் பாருங்கள் 582 கொமெண்ட், கிட்டத்தட்ட எத்தனையோ லைக்கெல்லாம் வந்துருந்துச்சு. இப்போது இவங்க சொல்கிறத வந்து இப்போ இந்த 582 பேரில் குறைஞ்சது ஒரு 400 பேராவது நான் பார்க்குறேன் நம்பி இருக்கிறாங்க. ஆமாம் நாங்கள் வாரோம், எங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள், எங்கே வரணும், எங்களுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணணும், எங்களுக்கு நோயை தீர்க்கணும், எங்களுக்கு இந்த மாதிரி பண்ணணும், அந்த மாதிரி பண்ணணும்னு சிலருங்க வந்து அவங்களுடைய அந்த டீட்டெயில்ஸை வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. இன்பாக்ஸுக்கு வர சொல்லி இவங்களும் டீட்டெயில்ஸ் போடுறாங்க. அதுக்கப்புறமா இன்னும் சிலது பார்த்திங்கன்னா அந்த கார்ட்ஸ் இருக்கு இல்லையா, தாழ்கூட்டம் விளையாடுவாங்களே, அந்த விளையாடுவாங்களே கார்ட், அந்த என்ன சொல்கிறது, அதுக்கு சூது விளையாடுறதுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்களே கார்ட்ஸ்,
அந்த கார்ட்ஸை எடுத்து அந்த கார்ட்ஸில் பின்னுக்கு ஏதோ அந்த என்னது கிளி ஜோசியம்னுலாம் நம்ம படத்தில் பார்த்துருக்கோம் இல்லையா, அந்த ஜோசியத்துக்கு வந்து கிளி வந்து ஒரு சீட்டை எடுத்து கொடுக்கும், அதில் பின்னுக்கு ஒவ்வொருத்தருடைய படங்கள் போட்டிருக்கோம், நடிகர்களுடைய படம், சாமிகளுடைய படம், அப்படி ஒரு படங்கள் போட்டிருக்கோம். அதை வச்சு அவங்க கிளி ஜோசியம் சொல்லுவாங்க. அது மாதிரி இவங்க கார்ட் ஜோசியம். கார்ட்ஸை கையில் வச்சுட்டு ப்ளே பண்ணுறது, கார்ட்ஸை வந்து இப்படி மாற்றுறது, திருப்புறது, அதுக்கப்புறம் அந்த கார்ட்ஸ்லேருந்து ஒன்று எடுக்கிறது, அதில் வந்து பின்னாடி போட்டுக்கிற படத்தை வச்சு நீங்கள் வந்து இப்படி செய்வீங்க, நீங்கள் இன்னும் இத்தனை வருஷத்தில் இவ்வளோ பெரிய ஆள் ஆகிடுவீங்க, அவங்கள வந்து கார்ட் ரீட் பண்ண முடியும், உங்களை பற்றி ஃபுல்லாக அவங்களுடைய சுயசரிதையை எழுத முடியும் அப்படின்னு வந்து இப்போ ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான ஃப்ராடுங்க, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃப்ராடுங்க, எல்லாம் ஏமாற்று பக்கிங்க. தயவு செய்து நம்பிடாதீங்க. நம்பி மட்டும் பணங்களை செலவு பண்ணி இந்த மாதிரி முட்டாள் கேஸுகள்கிட்ட மாட்டிக்காதீங்க. ஆனால் இதெல்லாம் சொல்ல போனால் இப்போ கோயித்த கமாலுக்கு இவங்க வந்து போட்டு நிற்கிறாங்க, வீடியோவாகவே போட்டு நிற்கிறாங்க. அவன் அப்படி இப்படி அவன் பெண்களுடைய வீடியோக்களை தான் தேடுறான், அவன் அப்படி செய்கிறான் இப்படி செய்கிறான்னு. ஏன் நாங்கள் வந்து இதை என்னத்துக்காக சொல்கிறோன்னா, இப்போ நானாக இருந்தாலும் நான் இப்போ இவங்க வீடியோ போட்டிருக்கிறேன், இவங்களுக்கு நான் வந்து அவமானப்படுத்தியோ அசிங்கப்படுத்தியோ இல்லை இவங்க வந்து அப்படிப்பட்டவங்க இப்படி கேவலப்படுத்தலையே, நான் வந்து இவங்களுடைய வண்டவாளத்தை தண்டவாளத்தில் ஏற்றுறேன், அவ்வளவுதான். ஏன்னா இவங்க வந்து ஏமாற்றி பொழப்பு நடத்துகிறாங்க. இந்த நாட்டில் ஒவ்வொரு தொழிலாளரும் ஒவ்வொரு பணிப்பெண்ணும் ஓட்டுநரும் எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க ஒவ்வொருத்தரும். ஏன் ஆஃபீஸில் இருந்தால் கூட சும்மா ஏசி கதிரையில் இருக்கிறதுக்கு மட்டும்தான் இருக்குமா? எழுதணும், வாங்கணும், டைப் பண்ணணும், கம்ப்யூட்டரில் டைப் பண்ணணும், அது செய்யணும், அங்கோட இங்கோட எத்தனை வேலை பார்க்கணும். அதே மாதிரி வீட்டு தொழிலாகலாம். ஒவ்வொருவரும் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த நாட்டில் சம்பாதிக்கிறோம். நம்மளுடைய சம்பாத்தியத்தை சும்மா சிம்பிளாக இவங்க வருவாங்களாம், வீடியோ ஒன்று போடுவாங்களாம், உட்காந்துருப்பாங்களாம், கண்ணை பாரு காபோதி வந்து உட்காருவாங்களாம், உட்காந்து வெத்திலையில் மைய போட்டு காட்டிட்டு இதுதான் அப்படித்தான் சொல்லுவாங்களாம், சரியா பணம் கொடுத்துறணுமா நம்ம. இப்படியெல்லாம் ஏமாத்துக்காரங்க, பித்தலாட்டக்காரனுங்க. அதே மாதிரி இந்த வீசா தாரான்னு ஏமாத்துறவனுங்க. அதே மாதிரி சிலர் வந்து பணம் வாங்கிட்டு கொடுக்காம இருக்கிறது. ஒரு சிலர் வந்து இந்த சோசியல் சர்வீஸ் அப்படின்ற பேரில் ஏமாத்து நடத்துறது. ஒவ்வொரு ஏமாத்துக்காரனுங்களையும் இன்க்ளூடிங் ஏஜென்ட்டுக்காரனுங்க, ஒவ்வொரு ஏமாற்றுக்காரனுங்களையும் நாங்கள் வெட்ட வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துக்கிட்டே இருப்போம். ஏன்னா எங்களுக்கு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் நிம்மதியாகவும் அவங்களுடைய சம்பளத்தை அந்த மாதிரியே பாதுகாத்து அவங்களுடைய நாட்டுக்கு அனுப்பிட்டு அவங்க எந்த ஒரு பிரச்சனையிலையும் மாட்டாமல் நல்லபடியாக இருக்கணும். அதே மாதிரி இந்த தொழிலாளர்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய எங்களுக்கு இந்த தொழிலாளர்களால் எந்த ஒரு இடையூறும் வரக்கூடாது, எந்த ஒரு கௌரவ குறைச்சலும் வரக்கூடாது. ஏன் இப்போ நாங்கள் வந்து உங்களுக்காக தான் குரல் கொடுக்குறோம். நாளைக்கு போய் ஒரு நல்ல இடத்துல நாங்கள் பேசும்போது, என்னப்பா நீ இப்படி சொல்கிற, இங்கே பாரு உங்கள் ஆளுங்க என்ன பண்ணுறாங்கன்னு இப்போ இந்த மாதிரி கலிசனை கழட்டிட்டு ஆடின வீடியோ காட்டினா அப்படி எங்களுக்கு செருப்பால் அடித்த மாதிரி இருக்காது? இந்த மாதிரி ஒரு சிலது செய்கிற தவறால் எத்தனை பேர் பாதிக்கப்படுறவங்க இன்னும் பாதிக்கப்படுவாங்க. பார்க்கலாம். தெரிஞ்ச டிக்டாக் செய்கிற நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். தயவு செய்து இது தவறாக எண்ணாமல் நல்ல கருத்துக்களாக மனதில் கொள்ளவும். கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நம்மளுடைய பெரிய சேனலு 70,000 சப்ஸ்கிரைபர் ஆகிறதுக்கு உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை பண்ணுங்கள்.